தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, கடந்த ஒரு வார காலமாக மதுரை, திருச்சி, திண்டிவனம், தைலாபுரம், தோட்டம், தஞ்சாவூர், மீண்டும் மதுரை என நம்முடைய தமிழ் தேசிய தொண்டு பணிகளுக்காகவும் தமிழ் உரிமை, தமிழர் உரிமை மீட்பு களங்களுக்காகவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேற்றுதான் சொந்த ஊர் திரும்பினேன். இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் தேவையில்லாத ஒரு வேலையை, தேவையில்லாத ஒரு பேசுபொருளை இன்றைக்கு உருவாக்கிவிட்டார். அதன் ஊடாக நம்முடைய முப்பாட்டன் குறிஞ்சி நில தலைவர், தமிழ் கடவுள், செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோவிலில் வருகிற 7ஆம் பக்கல் திரு குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. அந்த திரு குடமுழுக்கு விழாவை நம்முடைய தமிழ் மந்திரங்களை ஓதி தமிழில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழ் தேச தன்னுரிமை கட்சி முன்வைத்தது. ஆட்சி தமிழ் புரட்சி கொற்றம் களமாடியது. தமிழ் தேசிய பேரியக்கம் தெய்வ தமிழர் பேரவை முன்வைத்தது. நாம் தமிழர் கட்சி, வீரத் தமிழர் முன்னணியும் முன்வைத்தது. அதெல்லாம் சிறப்புக்குரிய களப்பணிகள் தான், உரிமை குரல்கள் தான். அந்த கோரிக்கை தொடர்பாக கடந்த ஏப்ரல் திங்களிலே தொடக்கத்திலே இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், இப்படி மாவட்ட ஆட்சியர் உட்பட தொடர்புடைய அனைத்து அலுவலர்களுக்கும் அரசுக்கும் நாம் கோரிக்கை விண்ணப்பங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். அதே போல திருச்செந்தூர் அறநிலையத்துறையினுடைய உதவி இயக்குனரை நேரில் சந்தித்து ஏறக்குறை அரை மணி நேரம் அவரிடத்திலே உரையாடி பேசி விளக்கமான குறிப்புகளை கொடுத்திருக்கிறோம். அதையும் தாண்டி கடந்த 8ஆம் பக்கல், அதாவது 8ஆம் தேதி காவல்துறை அனுமதி மறுப்பை மீறி நாங்கள் திருச்செந்தூரிலே எங்களுடைய தமிழ் கடவுள் திருமுருகன் திருக்கோவிலுடைய குடமுழுக்கு நிகழ்வு வழிபாடு உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி அன்னை தமிழ் மொழியில் நடைபெற வேண்டும். எங்களிடம் இல்லாத மந்திரங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை. வேறு மொழியில் ஏற்கனவே இருக்கிற நடைமுறையை உடனடியாக மாற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அன்னை தமிழுக்கு முன்னுரிமை, முதலிடம் வேண்டும். கருவறைக்குள்ளும் எங்கள் தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும். கோபுரத்தினுடைய அந்த கலசங்களில் புனித நீர் தெளிக்கும் போதும் எங்களுடைய தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையையும் நாம் அணுகி இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நம்முடைய தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள், நம்முடைய ஐயா பே மணியரசன் போன்றவர்கள் எல்லோரும் அழைத்து வந்து திருச்செந்தூரில் முதலில் ஆர்ப்பாட்டம், அதாவது போராட்டம் என்று அறிவித்தார்கள். அந்த போராட்ட அறிவிப்பு ஏன் திரும்ப பெறப்பட்டது? போராட்டம் ஏன் பொதுக்கூட்டமா மாறியது? இது வினா. சரி, இருக்கட்டும். பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடந்தது. பல்லாயிரக்கணக்கான பேர் பங்கேற்றார்கள். செந்தமிழர் சீமான் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவரும் சிறப்பாக உரையாற்றினார்கள். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை, முரண்பாடுக்கு கிஞ்சிற்றும் இடம் இல்லை. வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தேவையானால் ஒத்துழைக்க முன் வருகிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆனால் அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை, அவ்வளவு பெரிய கோரிக்கையை, தமிழ்நாடு தழுவிய கோரிக்கையை முன்வைத்து விட்டு ஏன் தம்பி அடுத்த நாள் பனையில் ஏறி கல்ல இறக்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கல் இறக்க சொல்லுவது ஓர் உரிமை. அதற்காக ஜனநாயக அடிப்படையிலே போராடுவது அதை விட கூடுதலான உரிமை. அதுல எவ்வகையான தவறும் இருக்க முடியாது. ஆனா இந்த நல்லிச்சாமி என்பவரோடு சேர்ந்து கொண்டு கல் விஷம் இல்லை, நஞ்சு இல்லை, அது உணவு பொருள், அது வேளாண் பொருள் என்று ஏன் தம்பி குட்டையை குழப்பறீங்க? பனை வளர்வதும் பனங்கொட்டை பதிப்பதும் அது வடலியாக முளைத்து வளர்வதும் ஏராளமான பயன்களை மக்களுக்கு தருவதும் உலகறிந்த உண்மை. பனையில் இருக்கக்கூடிய பொருள்களில் ஒன்று கூட பழுதாகாது. எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த பொருள் தான். பனைதான் தமிழ்நாட்டினுடைய, என்ன சொல்ல வேண்டுமானால், தமிழ் தேசிய மரம். அதுலெல்லாம் மாறுபட்ட கருத்துல. ஆனால் அது எப்படி வேளாண்மைக்குள்ள வரும்? அது எப்படி உழவுக்குள்ள வரும்? உழவர் பாசறைன்னு போட்டு நீங்கள்
சட்ட விரோதமான அரசு தடை விதித்த உடனே மதுபான கடைகள் வீதி எங்கும் இருக்கு, டாஸ்மாக் இருக்கு, அதையெல்லாம் நீங்கள் எதிர்த்து போராடுகிறீர்களா என்று கேட்கக்கூடும். அப்படி போராட்ட களத்தில் நின்றவன் நான் பேசுகிறேன். பக்கத்தில் திருநெல்வேலியில நம்முடைய தம்பி வழக்குரைஞர் சிவகுமாரை கேட்டு பாருங்க. மேலப்பாளையத்தில் ராஜா நகர் இரண்டு பக்கமும் அடர்த்தியான தெரு, மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. பக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வார சந்தைக்கும் அந்த வழியாகத்தான் கூட்டம் கூட்டமாக மக்கள் போக வேண்டும். அங்கே ஒரு மதுபான கடை, அதாவது டாஸ்மாக் திறந்து விட்டார்கள். ஆதி தமிழர் பேரவை, அந்த தமிழர் பேரவை, இந்த தமிழர் பேரவை, மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இப்படி 2 ஆண்டு காலம் தொடர்ச்சியான போராட்டம். முடிவாக தம்பி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5000 பேர் முற்றுகை போராட்டம். நாளிதழ்களில் இருக்கு, புரட்டி பார்க்கலாம். நான் அண்ணன் பேசாமல் இருந்துவிட்டு எல்லாம் போராடி முடியவில்லை என்று ஓய்ந்த பிறகு 6 பேரை அழைத்து சென்று அந்த மதுபான கடை முன்னால் படுத்து மிகப்பெரிய போராட்டத்தை புரட்சியை முன்னெடுத்து 7 நாட்களுக்குள் கடை அடைச்சிருக்கிறேன். இது நான் உங்களுக்கு பதிவு சான்று ஆவணங்களோடு சொல்வேன். அதே போல இன்றைக்கு ஏறக்குறைய 500 பேரூராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதாவது டவுன் பஞ்சாயத்து என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பேரூராட்சி, ஊராட்சி, ஊராட்சிக்கு அடுத்து பேரூராட்சி, அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றியம், பிற மாவட்ட நிர்வாகம். இந்த பேரூராட்சிகளில் தமிழ்நாட்டிலே இளையான்குடியில் நீங்க சொல்லணும், உங்க சொந்த பேரூராட்சி நகராட்சி எனக்கு தெரியல, நீங்க சொல்லணும் என்ன செய்தீங்க என்று என்ன சொல்லணும். என்னுடைய ஆழ்வார்த்தநகரி பேரூராட்சியில் 500க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளில் ஆழ்வார்த்தநகரி பேரூராட்சியில் மட்டும்தான் டாஸ்மாக் கடை இல்லாமல் பாதுகாத்து கொண்டிருக்கேன். என் வீட்டுக்கு பக்கத்திலே எங்களுடைய, நீங்க தான் வந்திருக்கிறீங்களே ரத்தனபுரி, ஆழ்வார்த்தநகரி ரத்தனபுரிக்கு 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை வந்திருக்கிறீங்க. அதுதான் ஆழ்வார்த்தநகரி தொடக்கம். என் வீட்டுக்கு பின்னாலே சாலை ஓரத்துல மதுபான கடை திறப்பதற்கு எல்லா வேலையும் நடந்தது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் என் உறவினரே அதற்கு இடம் கொடுத்து அவர் வருவாய் ஈட்டுவதற்கான பக்கத்தில் குடிப்பகம் எல்லாம் திறந்து வருவாய் ஈட்டுவதற்கான எல்லா வழிகளையும் செய்தார். பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், தன்னந்தனியாக நின்று போராடி அந்த இடத்த கடை திறக்க விடாமலே பண்ணியிருக்கிறார். அதற்கு பிறகு ஆழ்வார்த்தனை ஊருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் இடைவிடாமல் எழுத்து வழியாக போராடி வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மக்களிடம் பேசி ஒலிபெருக்கில பேசி இன்றைக்கு கடையே இல்லாம வைத்திருக்கிற ஒரே பேரூராட்சி நான் வாழக்கூடிய ஆழ்வார்த்தநகரி பேரூராட்சி மட்டும்தான். இப்ப பேசுறேன். கள் உணவு பொருள், அது நஞ்சு பொருள் அல்லன்னு சொல்றீங்களே, அப்ப அறிவுலக பேராசான் திருவள்ளுவர் எதுக்கு 10 பாட்டு எழுதுறாரு? கல் இறக்காமை என்று கூட எழுதல, கல் உண்ணாமைன்னு எழுதியிருக்கிறார். கல் உண்ணாமைன்னு 10 பாட்டு எழுதினவரு திருக்குறள் 93வது அதிகாரம். இந்த பாருங்க, துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல் உண்பார். கல்லை நஞ்சும் ஒன்றுதான், கல்லும் ஒன்றுதான், 2ஐயும் உண்பவர் எழுதுகிறார். இந்திய துணை கண்டம், உங்களுடைய மொழியில் பாரத தேசம். இந்த பாரத தேசம் விடுதலை போராட்டமே கள்ளுக்கடை மறியல் போராட்டம். 3 குறிப்புகள் தான். ஒன்று கள்ளுக்கடை மறியல் போராட்டம், இன்னொன்று உப்பு சத்தியாகிரகம், இன்னொன்று 3வது வரிகொடா இயக்கம். நேற்று கூட பேசுறீங்க, ஏன் தமிழ்நாடு அரசு வரிகொடா ஏன் நீங்க நடத்த வேண்டியதானே? சுங்கச்சாவடிகள்ல 40க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல, அந்த சுங்கச்சாவடிகளை எதிர்த்து ஒரு புரட்சி செய்ய வேண்டியதானே? எத்தனை சிக்கல்கள் தமிழ் தேசிய சிக்கல்கள். காவிரியில சிக்கல், முல்லை பெரியாறுல சிக்கல், பாலாற்றில சிக்கல், தாம்பரபரணி உள்ளுக்குள்ளே சிக்கல், கச்சத்தீவிலே சிக்கல், ஆட்சி மொழி சிக்கல், பயிற்று மொழி சிக்கல், நீதிமொழி சிக்கல், சுங்கச்சாவடிகள் சிக்கல், நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கிற உரிமை பறிபோன சிக்கல், இப்படி எத்தனையோ சிக்கல். கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1967 அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருகிற அந்த காலகட்டத்தில் இருந்த உரிமைகளை காட்டிலும் 30க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை தட்டி பறித்திருக்கிறது இந்திய துணை கண்ட அரசு, தில்லி அரசு, தில்லி சுல்தான்கள்.
போதாதுக்கு நீங்களே சொல்றீங்க, கச்சத்தீவு பறிபோனதுனால 800க்கும் மேற்பட்ட நம்முடைய மீனவ தமிழர்கள் சிங்கள இனவரி காடையர்களால் தாக்கப்பட்டு உயிர் பறிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு மீனவனை தொட்டால் நான் சிங்கள மாணவனை அடிப்பேன். ஒரு மாணவனையாவது நீங்க அடிச்சிருக்கீங்களா? இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் இருக்கும்போது முழுமையான மதுவிலக்கு தேவை என்றுதான் எல்லா தலைவரும் சொல்றோம். ஆளுங்கட்சியில கூட மதுக்கடை கட்டாயம் வேண்டும் என்று முதலமைச்சரோ எந்த அமைச்சரோ இன்றைய வரைக்கும் வாய் திறக்கல. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, எந்த அமைச்சரும் சாராய கடை அதாவது டாஸ்மாக் வேணும்னு சொல்லல. ஆனா வாய்மூடி அமைதியாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் 1967 அண்ணாவிடம் ஆட்சி பறிபோன பிறகு, 69 அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கலைஞர் முதலமைச்சராக வந்த போது முதலாக 71 37 இருந்து 71 வரை 34 ஆண்டுகள் 7 முதலமைச்சர்கள் வாழ்ந்த நாட்டிலே மது என்றால் என்ன என்று தெரியாது. கல்லு அங்கங்க சில பேர் இறக்குவாங்க, குடிப்பாங்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், ஓடி ஒளிந்து கொள்வார்கள் அல்லது தண்டத்தை கட்டிவிட்டு வருவார்கள். அதே போல கள்ளச்சாரையும் காட்டுவார்கள், குடிப்பார்கள், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், தண்டனையை ஏற்பார்கள், அங்கொன்று இங்கொன்றுமாக. ஆனால் இன்றைக்கு தம்பி 70 விழுக்காடு தமிழர்கள் மதுவுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே புகைப்பான் வந்தது, சுருட்டு வந்தது, வெண் சுருட்டு வந்தது, பீடி வந்தது. ஆனால் இந்த புகைப்பானுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் யாரும் அடிமையாகவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த டாஸ்மாக் மதுபான கடைக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனமும் அடிமையாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மதுவிலக்கு வேணும், முழுமையான மதுவிலக்கு வேணும் என்று எல்லா தலைவர்கள், மறைந்த தலைவர்கள், ஈவேரா ஒரு காலத்திலே 500 தென்னை மரங்களை விடுதலை போராட்ட வரலாற்றிலே வெட்டினார் என்று குறிப்புகள் இருக்கு, பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பிறகு அவரே கல்லு கடைக்கு ஆதரவாக மாறி கல் இறக்கலாம், குடிக்கலாம் என்றால் அப்ப நாங்கள் கேட்கிறோம், இன்றைக்கு செந்தமலர் சீமான் அவர்களே, நீங்கள் திராவிடர் கழக தலைவர் ஈவே ராமசாமி நாயக்கருடைய வழியில் செல்லுகிறீர்களா? பெருந்தலைவர் காமராஜர் 71 ஐயா கலைஞர் சாராய கடைகளை திறந்தார், கள்ளு கடைகளை திறந்தார், மக்கள் மாண்டு மடிந்தார்கள், வறுமை கோட்டுக்கு கீழே போனார்கள், கல்லை குடித்து குடித்து கலனி இழந்த வரலாறு எல்லாம் உண்டு. அதைத்தான் நம்முடைய புதிய தமிழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி சொன்னால் உங்களுக்கு பொத்து கொண்டு வருகிறது கோபம். இந்த இருக்கு, பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாறு இருக்கு. அக்டோபர் புரட்சி என்றே நடத்தி இருக்கிறார். 50,000 பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார். 1973ஆம் ஆண்டு அக்டோபர் புரட்சி, ஒரு வார காலம் கள்ளுக்கடை மறியல், சாராயக்கடை மறியல், விடுதலை போராட்ட காலகட்டத்திலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் நினைத்தால் நம்முடைய மக்கள் கல்லை இறக்கிக் கொள்ளலாம், பணக்கு கீழே பணம் பால் என்று அதை விற்பனை செய்து கொள்ளலாம், பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கலாம் தானே தம்பி. அவர்தான் கல் இறக்குவது மட்டுமல்ல, கல்லை அருந்துவதும் குற்றம், சாராயம் காய்ச்சுவது மட்டுமல்ல, அதாவது சாராயம் வடிப்பது மட்டுமல்ல, சாராயம் குடிப்பதும் குற்றம் அரசாணை போட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். 37 மூதறிஞர் ராஜாஜி தொடங்கினார் மதுவிலக்கு கொள்கையை. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்தார். ஆனால் 1956க்கு பிறகு கல் இறக்குவதும் அருந்துவதும் சாராயம் வடிப்பதும் குடிப்பதும் குற்றம் என்று அரசாணை போட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கு ஜீவானந்தம் துணையாக இருந்திருக்கிறார். அன்றைக்கு இருந்த தமிழர் தலைவர்கள் சிலம்பு சொல்ல மாப்போசி துணையாக இருந்திருக்கிறார். நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் காமராஜருக்கு துணையாக இருந்திருக்கிறார். காமராஜர் அன்றைக்கு முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்து கல் இறக்குவது குற்றம், கல் அருந்துவது குற்றம் என்று போட்ட பிறகுதான் இன்னைக்கு டி நகர்ல சென்னையில எவ்வளவு பெரிய வணிகர்கள், சரவணா செல்வ ரத்தினம், தி சென்னை சில்க், அப்படி உணவகங்கள், துணிமணிகள், வணிகர்கள், இன்றைக்கு பச்சை தமிழ் குடியான நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வணிகத்திலே செழிப்போடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கடுமையாக உழைக்கிறார்கள் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் வகுத்த வழி. அப்போ எல்லோரும் பணையருங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் ஏற சொல்லல பெருந்தலைவர் காமராஜர்? எந்த தலைவர்கள் இந்த பாருங்க, மதுவுக்கு நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் கேட்ட உடனே ஒரு குறிப்பு அனுப்பினார். 1978 மக்கள் திலகம் மாக்கோரா முதலமைச்சர் சட்டப்பேரவையில நடந்த கருத்தாடல்கள், அதாவது விவாதங்கள், அந்த விவாதத்திலே அன்றைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்
கழகத்தின் பொருளாளர் சாதிக் பாட்சாவுக்கும் மாண்புமிகு அன்றைய முதலமைச்சரான மக்கள் தலா மாக்கோராவுக்கும் நடைபெற்ற அந்த கருத்தாடலில் மாக்கோரா அவர் மேலவை உறுப்பினராக இருக்கும்போது சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். மது அருந்திவிட்டுத்தான் ஒருத்தன் உயிர் வாழ வேண்டிய தேவை இருக்குமேனால் இந்த இருக்கு சான்று ஆவணம் சட்டப்பேரவை குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்க. 1978 மார்ச் மாதம் மது அருந்திவிட்டுத்தான் ஒருத்தர் உயிர் வாழ வேண்டும் என்றால் என் நாட்டில் பலர் மது குடிக்கவில்லை என்று வாழ முடியாத நிலை வந்தால் அவர் இருப்பதை விட இறப்பதை மேல் மக்கள் தில மாக்கோரா சொல்லி இருக்கிறார். எவ்வளவு சான்றுகள் பாருங்க. தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஒரு வெளியீடே போட்டிருக்கார். நாம் தமிழர் கட்சியில் வெளியீடு போட்டிருக்கீங்களா? டாஸ்மாக் கடை ஒழிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியில் மாற்று திட்டம் கொடுத்திருக்கீங்களா? இந்த இருக்கு பாருங்க. உங்களுடைய கல் இறக்கிய அந்த குற்ற செயலை மிக வன்மையாக கண்டித்து மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்கள் உடல்நலத்தை பேண வேண்டும் என்று ஒரு மருத்துவராக இருந்து டாஸ்மாக் கடைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை சில தம்பிகள் காணொலி போடுறாங்க. தென்னக விஷ்ணு போன்ற தம்பிகள் டாஸ்மாக் எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி செந்தில் பாலாஜி ஆண்டு கணக்கில் உள்ள இருந்தார் பாருங்க. அதுக்கு மூல காரணம் இந்த வெளியீடு தான். புதிய தமிழக கட்சி மருத்துவர் கிருஷ்ணசாமி அருமையான வெளியீட போட்டிருக்கார். இவரெல்லாம் ஒன்னும் செய்யலைங்கிறீங்க. இந்த பாருங்க, இஸ்லாம் கல்லை எதிர்க்கிறது, கல்லை நஞ்சுங்கிறது, மறுக்கிறது. அதே போல நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் மறைந்த பேராசிரியர் ஐயா முத்துக்குமரன் அருமையான வெளியிட போட்டிருக்காரு. கல்லு நஞ்சின்னு சொல்றாரு, கல் இறக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்படி எல்லா தலைவர் இருந்தா பாருங்க. விழிப்புணர்வு மது என்னும் சனியன் ஒளியட்டும், வள்ளுவர் லட்சியம் நிறைவேறட்டும், அல்லது மது அருந்தா சமூகம் படைப்போம். ஆயிரக்கணக்கின வெளியீடு போட்டிருக்காங்க. நீங்க ஏன் தம்பி இந்த மதுவுக்கு இவ்வளவு வக்காலத்தை வாங்குறீங்க? மது விலக்கு நேற்று இன்று நாளை புத்தகம். அதே போல முழு மது விலக்கு அதுவே நம் இலக்கு. 2015 கோயம்புத்தூர்ல இருந்து இந்த புத்தகம் வெளியானதாக செய்தி அறிந்து அங்குள்ள நாம் தமிழர் பிள்ளைகள் நம்முடைய ராவணன் குடிலுக்கு வரும்போது 2 புத்தகங்கள் வாங்கிட்டு வாருங்கன்னு சொன்னேன். நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஆன்றோர் அவயம் நிகழ்ச்சியில அவர் கொண்டு வந்து கொடுத்தார். உங்களுக்கு ஒரு புத்தகம் அன்பளிப்பா கொடுத்தேன். எல்லா செய்திகளும் கள் தொடர்பாக, மதுபானம் தொடர்பாக, சாராயம் தொடர்பாக, டாஸ்மாக் தொடர்பாக எல்லா செய்தியும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. நீங்க இதெல்லாம் ஏன் தம்பி படிக்கல? மதுபான கடை மூட வேண்டும் என்று திருச்சியில் நம்ம பிள்ளைகள் அடித்து நொறுக்கினாங்க. அவர்கள் என்ன ஆனாங்கன்னு இன்னை வரைக்கும் தெரியல. அந்த அடிச்சு நொறுக்கிற புரட்சியை மேற்கொண்ட நாம் தமிழர் தம்பிகள் இன்னமும் கட்சியில் இருக்கிறார்களா என்பது வினாக்குறி. அவர்களை பற்றி நீங்க என்ன கருத்துக்களை வலியுறுத்துறீங்க என்பது எனக்கு தெரியும். அதை ஒட்டி என்னுடைய வலியுறுத்தலின் பேரில் இந்த மதுபானங்கள் உற்பத்தி ஆலைகளுக்கு எதிராக நம்ம மறியல் போராட்டம் நடத்தணுமா இல்லையா? மிடாசுக்கு யார் போவது என்ற வினா வந்தது. அம்மையார் ஜெயலலிதா சசிகலாவுக்கு சொந்தமானது. நான் போகவில்லை, நீ போகவில்லை என்றார்கள். தம்பி என்னை அனுப்புங்கள்னு 500 பேர் நம்ம தம்பி ராஜன் ஏற்பாடுல 500க்கும் மேற்பட்ட தம்பிகள் நம்ம கைதானோம். ஏன் அந்த புரட்சியை தொடர்ந்து செய்யவில்லை? அதை செய்யாம இளையான்குடியில நீங்க கல் இறக்காம, அரணையூர்ல கல் இறக்காம, முகவை மாவட்டத்தில் கல் இறக்காம, அல்லது சென்னையில கல் இறக்காம, பெரிய நாளையில வந்து கல் இறக்கி திருச்செந்தூருக்கு தெற்கு பகுதியில முதல் நாள் தமிழ் வழிபாடுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் வீர முழக்கமிட்டு விட்டு அடுத்த நாள் கல் இறக்கி அந்த கோரிக்கையை மழை மாற்றுகிற திசை திருப்புகிற. சரி, இதுல பல பேர் கேள்வி எடுக்கிறார்கள். ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். அதோடு இந்த உரையாடலை நிறைவு செய்கிறேன். என்ன கேள்வி என்றால், கல் இறக்குவதும் பிடிப்பதும் குற்றம். ஏன் சீமான கைது செய்யல? நாம் தமிழர் தொண்டர்களை ஏன் கைது செய்யல? அதுதான் கமுக்கம் தம்பி. அண்மையில எனக்கு கிடைத்த செய்தி, கனிமொழி அவர்கள் சீமான் அவர்களை கைது செய்யாதீர்கள், என்னுடைய வெற்றிக்கு பெரிய அளவு துணை நின்றவர், மறைமுகமாக வியனரசு என்கின்ற ஒருவர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை கேட்டார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு. அவர் முன்வைத்த காரணம் நாசகர ஸ்டெர்லைட் ஆலையை பிரித்து அப்புறப்படுத்த வேண்டும், முத்துநகர் மண்ணிலிருந்து ஸ்டெர்லைட் ஆலை பிரித்து கப்பல் வழியாக வெளியே அனுப்ப வேண்டும். அந்த கோரிக்கை வைத்து களமாடினால் ஏறக்குறைய 18-19 விழுக்காடு வாக்குகளை வாங்கிக் கொள்வார். அவர் வெல்ல முடியாது, ஆனால் நான் வெல்ல முடியாது. இடையில் அதிமுக வேட்பாளர் வென்று விடுவார். எனவே சீமான் அவர்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று உங்களிடத்திலே கோரிக்கை வைத்ததினாலே நான் ஒன்றுக்கு ஓராண்டுக்கு முன்பே விண்ணப்பித்து, பிறகு தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு நம்முடைய சிவகுமாருடைய திருமண மண்டபத்திலே நேரில் பார்த்து விண்ணப்பித்தேன்.
ஆனால் விண்ணப்பமே கொடுக்கல. சரி, அப்படியே கொடுக்காம இருந்தாலும் ஏன் தேர்தலுக்கு முன்னால் என்னை சந்திக்க நீங்க மறுத்தீர்கள்? ஒப்புதல் பெற்றுதானே சென்னைக்கு வந்தேன். நேரம் கொடுத்தீர்களா இல்லையா? பிறகு அந்த நேரத்தை தவற விட்டு அடுத்த நாள் மகிழ்ந்து அனுப்புகிறேன், அண்ணனை வர சொல்லுங்கள் என்று பாக்கியராஜ் என்கிட்ட பேசினாரா இல்லையா? ஏன் என்னை தேர்தலுக்கு முன்பு சந்திக்கவில்லை? அதுதான் இந்த கமுக்கம். நீங்கள் தூத்துக்குடி வேட்பாளரை தேர்வு செய்யும் போது வியனரசை விடுங்க, சிக்கலாகி போவோம், கனிமொழி வெல்ல வேண்டும், அதற்கு கட்சியில் இல்லாத ஒரு மருத்துவரை, ஒரு தங்கை வேட்பாளரை போடுங்க, யாரும் வேலை செய்ய வேண்டாம். நான் கேட்கிறேன், சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேலை நடக்கல, என்ன காரணம்? திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்திற்கு எவரும் வாக்கு கேட்கவில்லை. ராஜசேகரை கூப்பிட்டு கேட்டீங்களா? நான் போனேன், தூத்துக்குடி தொகுதிக்கு போனேன், விளாத்திக்குளம் தொகுதிக்கு போனேன், கோயில்பட்டி தொகுதிக்கு போனேன். ஓட்டப்பிடாரத்தில் வேலை செய்யல. ஒட்டப்பிடாரம், சிறுவைகுண்டம், திருச்செந்தூர், இந்த தெற்கு மாவட்டத்தில் 3 சட்டப்பேரவை தொகுதியிலும் ஒளிவாங்கி சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு, செந்தமிழர் சீமானுக்கு யாரும் வாக்கு கேட்கவில்லை. என்ன காரணம்? அப்படியானால் நீங்கள் மறைமுகமாக கனிமொழியை ஆதரித்து வெற்றி பெற வைத்தீர்கள். எனக்கு தர வேண்டிய அந்த வாய்ப்பை தட்டி கழித்து நான் போட்டியிட்டால் கனிமொழி வெற்றி பெற முடியாது என்பதற்காக யாரோ ஒரு முகம் தெரியாத தங்கிக்கு கொடுத்தீர்கள். அப்படி இருந்தும் 12 விழுக்காடு வாக்கு என்னுடைய பரப்புரையில் வந்தது. ஏன் தம்பி, அந்த நன்றி கடனுக்காக செய்திகள் வருகிறது, நீங்கள் வேணா விசாரிங்க. சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டாம், பரபரப்பை உண்டு பண்ண வேண்டாம், கைதானால் பெரிய செய்தியாகும் வேண்டாம். நாடாளுமன்ற தேர்தலில் 2வது முறையாக நான் வெல்லுவதற்கு எனக்கு பேருதவி புரிந்திருக்கிறார் என்று கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை விட வெட்கக்கேடு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அன்பு தம்பி, ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்களே, பல பேர் உங்களை பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் உங்களுடைய மடை மாற்றுதல், திசை திருப்புதல், குழப்பமான ஊடக நண்பர்கள் கேட்டா ஒழுங்கா விடை சொல்லணும். விடை சொல்லாவிட்டால் கருத்து இல்லை என்று அமைதி காக்க வேண்டும். ஊடக நண்பர்களை பிராண்டி எடுக்கிறது போல ஏன் தம்பி பேசுறீங்க? முதல் நாள் இரவு நீங்கள் அருந்திய கல்லுடைய அந்த போதை தெளிய தூத்துக்குடியில பார்த்தோமே. நீங்க கை நீட்டி பேசும்போது பார்த்தோமே, உங்க முகம் எப்படி இருக்கிறது என்று. நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்துக்கு வழிகாட்ட முடியும்? தமிழ் தேசிய விடுதலை எப்படி வென்றெடுக்க முடியும்? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என்றைக்கு மடை மாறுகிறது தம்பி, திசை திருப்புகிறது, அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு கனிமொழியினுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, அதற்கு நீங்கள் காரணம் என்கின்ற செய்தி இப்பொழுது வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய திருமுருகன் திருக்கோவிலுடைய அந்த குடமுழுக்கு நிகழ்வை தமிழில் நடத்த வேண்டும் என்று வலிமையான முழக்கம் வந்து கொண்டிருக்கும் போது அதை மடை மாற்றுகிற, திசை திருப்புகிற கோணத்தில் கல் இறக்குவதை பேசுபொருளாக்கி அந்த நல்லிசாமி, தமிழ்நாட்டுக்கு அவர் லொல்லிச்சாமி, அவரு 10 கோடி தருவேன், 20 கோடி, முதல்ல 10 கோடி எண்ணி வைக்க சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். திருவள்ளுவர் பதில் சொல்லுங்க. யாரிடமும் சொல்ல வேண்டாம். திருவள்ளுவரிடமும் பெருந்தலைவர் காமராஜரிடமும் நல்லிசாமியை பதில் சொல்லுங்க. அப்புறம் மருத்துவர் கிருஷ்ணசாமியை நம்ம போய் பார்க்க சொல்லுவோம். அந்த வகையிலே புதிய தமிழகத்துடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அதனை உறுதியான நிலைப்பாடு எடுத்து கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏன் அருவாலத்துக்கு காட்டுறீங்க? நீங்கள் அருவாலத்துக்கு காட்டியது யாருக்கு எதிராக? காவல்துறைக்கு எதிராகவா? அல்லது முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய எம்போன்றவர்களுக்கு எதிரானவா? அல்லது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக? எதுக்கு அருவாலத்துக்கு காட்டுறீங்க? அருவாலை எடுத்துட்டு வர முடியுமா? அப்படி உங்களுக்கு எத்தனை பேர் தலையை நீங்க செய்ய முடியும்? இதெல்லாம் அடாத செயல். ஒரு தலைவனுக்கு இது அழகல்ல. 36 லட்சம் தமிழர்கள் உங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பு உணர்வோடு இந்த விமர்சனமா இருந்தாலும் இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார்கள் கெடும் என்று நம்முடைய ஆசன் சொல்றார். அந்த திருக்குறளின் அந்த இலக்கியத்தின் இலக்கணத்தின் பால் உங்களுக்கு எடுத்துரைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.